இந்த அனுதின குழுவிலே கூடி வந்திருக்கிற சகோதரர்களுக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் சகோதரிகளுக்காகவும் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். கர்த்தருடைய இரக்கமும் தயவும் நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இந்த நாளிலே நாம் ஒரு பொதுவான ஒரு பாடத்தை, மிக லகுவான ஒரு பகுதியை தான் நான் படிக்க போகிறோம். அப்போது அந்த லகுவான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாமல் இருக்கவும், நாம் உலகத்திலிருந்து தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கவும் நமக்கு அது உதவி செய்யும். நம்ம எல்லோருமே அநேக விஷயங்களில் யாக்கோபு 3 தவறு செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் வளர்ந்தார், இயேசு கிறிஸ்துவும் வளருவதற்கு அநேக காலங்கள் எடுக்கப்பட்டது. எல்லோருமே ஒரே நாளில், எல்லோருமே ஒரே செகண்டில் எல்லாருமே வளர்ந்துடல. நம்முடைய மனது சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளும், இருதயம் நம்முடைய சில காரியங்களை படிப்படியாக பழகிட்டே வருது. அதே மாதிரி சபையார்களில் கூட, வேதாகமத்தின் சபையார் கூட ஒரே நாளில் எல்லாருமே வளர்ந்துருக்கல. அப்படியானா முதல் கருத்தானது, நாம் வளருவதற்கு சில காலங்கள் தேவைப்படுது. அந்த காலங்களில் நம்ம தேவனை மகிமைப்படுத்தும் செயல்களை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும், நம்முடைய பேச்சும், நம்முடைய வார்த்தைகளும், நாம் உபதேசிக்கிற காரியமும், தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம அணுகிறதும் எல்லாமே தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கிறதா என்பதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மகிமையான செயலாக இருக்கான்னா நாம் பார்க்க போகிறோம். கொலோசியர் 3:17 வசனத்தில், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ அவருடைய பாகத்தில் நம்ம எதை செய்தாலும் பிதாவினுடைய துதிக்கும்படியாக, அவரை புகழும்படியாக, போற்றும்படியாக இருக்கிறதா என்று நாம் அனைவருமே கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கொலோசியர் 3:24 வசனத்தில் நாம் அந்த செயல்களை யாருக்காக செய்யணும், யாருக்காக செய்யக்கூடாது என்று தேவன் நம்மகிட்ட கேட்கிறார் அல்லது சொல்றார். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். நாம் அநேகர் ஊழியர்களாக இருக்கிறோம், சிலர் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. எந்த ஒரு செயலும் மனிதனுக்காக நான் செய்யக்கூடாது. நாம முதலாவது அது தெளிவாக இருக்கணும். ஏன்னா தேவனிடத்தில் பலன் பெறணும் அப்படின்னா அந்த செயல் கர்த்தரை சார்ந்ததாக இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகவும் பிதாவை போற்றுவதாகவும் அது இருக்கணும். எபேசியர் 6:6 வரைக்கும் நம்முடைய வேலைகள் எல்லாம், அதாவது தேவனுக்கு செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் யாருடைய சித்தத்தை, அதாவது யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றவங்களாக நம்ம செயல்படணும். அதை நம்ம முக்கியமாக நம்ம அனைவருமே கவனிக்கணும். எபேசியர் 6:6 வரைக்கும், மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். நாம் செய்கிற செயல்கள் அனைத்துமே தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறதா, அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த வெளிப்படுத்தின அந்த வார்த்தையில் இருக்கிறதா என்பதை கவனிக்க நம்ம மறந்து பெறக்கூடாது. சரி, இல்லை அப்ப நம்ம செய்யணும், என்ன செய்யறது? இருந்தாதான் செய்யணும், அதுதான் சரி. எதுக்காக அப்படி செய்யணும்? எபேசியர் 6:7-8 அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு அப்படி செய்யணும். தேவனிடத்தில் அல்லது கர்த்தரிடத்தில் பலன் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் அவர் செய்கிற நன்மை கர்த்தருக்கென்று நல் மனதோடு நம்ம செய்கிற வழியா இருக்கணும். சில நேரங்களில் சின்ன சின்ன தவறுகளாக இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம செய்கிற வேலைகளில் சில காரியங்கள் இருக்கலாம்.
நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி இஸ்ரவேல் மக்கள் கேட்டது மாதிரி இதில் என்ன தவறு அப்படிங்கிறது மாதிரி எடுத்த உடனே நம்ம சில நேரங்களில் மக்கள் அநேக மக்கள் கேட்குறாங்க, இதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு. நாம் தவறு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? எதிலே தவறு செய்தோம், எந்த வழிகளில் குறைவு போட்டிருக்கிறோம், எதை நம்ம காணாமல் சோர்வாக இருந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறோம், அதை நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் மல்கியா 1:6 இஸ்ரவேல் மக்களை பார்த்து, ஆசாரியரை பார்த்து தேவன் கேட்கிறாரு, நான் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னா என்னை எங்கே கனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எங்கே பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, இல்லை என்ன தவறு மாதிரி நாமத்தை சேனைகள் என்று சேனைகள் கர்த்தர் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராக உங்களை கேட்குறாரு சொல்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் நாமத்தை எதனால நாங்கள் அசட்டை பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்களாமா. பாருங்கள், அப்படியானா தங்களுடைய பாதையவும் தாங்கள் தேவனுக்கு செய்கிற வேலைகளையும் உணர்ந்து கொண்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வியானது, உமது நாமத்தை நாங்கள் எதனால அசட்டை பண்ணணும்? அவங்கள படைச்ச சிருஷ்டிகர் சொல்கிறாரு நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்கன்னு. அவங்க கேட்குறாங்க, எதனால அசட்டை பண்ணோம்? அப்போ அவருடைய தேவனுடைய வார்த்தையை விட நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் எங்கே செஞ்சுருக்கேன் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். நம்ம அனைவருமே அநேக நேரங்களில் அப்படி செய்யலாம். அப்போ அவர் அதுக்கான இன்னும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். மல்கியா 1:8-9 வரைக்கும், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வர்றீங்க, அது ஒன்றும் பொல்லாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, சட்ட விதிமுறை இருக்கிறது தேவனுக்கு என்ன செலுத்தணும்னு சொல்லி அதுலேயும் படிச்சுட்டு பார்த்துட்டு அவங்க உணர்ந்து கொள்ளாமல் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அது பொல்லாப்பு இல்லை அப்படின்றாங்க. கால் ஊனமானதை கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, நசல் பிடித்ததை கொண்டு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அது எல்லாம் பொல்லாப்பு இல்லை என்று எவ்வளவு தைரியமாக இவங்க எப்படி பேசுவாங்க? சட்டம் இருக்கிற பொழுது எப்படி அவங்களால பேச முடியும்? அப்போ அதை நீ அதிபதி கர்த்தர் கேட்கிறார். அடுத்த கட்டத்தை கடந்து இப்படிலாம் சொல்கிறபடினால ஒரு பூமிக்குரிய உதாரணத்தை காட்டி அவர் கேட்கிறார், நீ வேலை செய்ய இல்லையா, நீ யாரு கீழே வேலை செய்யறியோ உன் அதிபதி இருப்பான் இல்லையா, அவனுக்கு போய் செலுத்திப்பாரு, அவன் அதில் பிரியமா இருப்பானா என்று கேட்காரு, உன் முகத்தை பார்ப்பானா என்று கேட்கிறார். அப்படியானா தேவன் இந்த இதில் எவ்வளவு வருத்தமா இருப்பார்னு பாருங்க. சட்டங்களை அறிந்த பிற்பாடு இந்த ஆசாரியர்கள் பார்த்து இவ்வளவு பெரிய வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய கண்களை மறைக்கத்தக்கதாக இருந்த உயர்வானது என்ன? அவங்களுடைய நம்முடைய சிந்தைகள். அவர் கேட்கிறார், இப்போது நீங்க கெஞ்சுங்க 9ஆம் வசனத்துல, அப்பொழுது நம்மேல் இறங்குவார், அது உங்கள் மேல உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகள் கர்த்தர் கேட்கிறார். இப்ப நம்ம செய்கிற எந்த ஒரு செயல்களும் தேவன் அங்கீகரிக்கிற செயலாக இருக்கிறதா என்பதை நம்ம உற்று பார்க்கணும். அதை உற்று பார்க்கறதுக்கு தான் சுறுசுறுப்புன்னு பேர். தேவனுடைய வீட்டில் நடக்கிற வேலையெல்லாம் சோர்வா இருக்கக்கூடாது. சோர்வா இருந்தால் கை நெகிழும், ஒழுக்காகும். சுறுசுறுப்பா நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம போதிக்கிறதும் நம்ம செய்கிறதும் நம்ம பேசுகிறதையும் அநேக மக்கள் கேட்பாங்க. இப்போ அநேக மக்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கணும்னா, நம்ம சுறுசுறுப்பா வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது நம்ம அனைவருமே தேவனிடத்தில் ஒத்தாசை கேட்டு எங்களுக்கு உமக்கு மகிமையா வாழவும் பிழைக்கவும் உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம அனைவருமே என்ன செய்யணும்? கேட்கணும். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மோசேக்கு தேவன் கட்டளை கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி நீ செய்ய எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிருன்னு சொன்னார். பாருங்க, ஆலோசனை இருக்கிறது, புத்தி இருக்கிறது, கட்டளை இருக்கிறது, எச்சரிக்கை இருக்கிறது. அப்ப எச்சரிக்கையாயிரு என்ற வார்த்தைக்கு நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா தண்டிக்கப்படுவோம். இப்போ நம்ம அநேக நேரங்களில் சொல்றோம், மோசே பேசும்போது அடிச்சிட்டாரு, சரி இருக்கட்டும். அடுத்து சவுல் ராஜா சொல்லும் போது எல்லாத்தையும் அழிக்காம மிச்சம் வச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா, அதெல்லாம் சரி. நாம சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது குறித்து நம்ம பெரிய எச்சரிக்கை உடையவர்களாக, அது நிச்சயமாக என்னை தாக்கும்,
அது தேவனுக்கு விரோதமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பயந்தே வேலை செய்யணும். அப்போதான் அது தேவனுக்கு அங்கீகரிக்கிற வேலையாக இருக்கும். எரேமியா 26:13 சொல்றாரு, நம்முடைய வழிகளை முதலாவது பார்க்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்ம எந்த வழியில் சென்றுக்கிட்டு இருக்கோம், சரியான வழிதானா, சரியாதான் நம்ம வேலை செய்கிறோமா, தேவன் ஏற்றுக்கொள்கிற வேலை செய்கிறோமா என்பதை நம்ம பயந்து அதை கவனிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். உதாரணமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை பஸ்ஸுலேயோ வண்டியிலையோ எடுத்து போனீங்கன்னா எத்தனையோ முறை நீங்கள் அதை குறித்து சிந்தனையோடையே இருப்பீங்க. அதே சிந்தனையாகவே இருப்போம். கண்டிப்பாக ஒரு நகைகளோ அல்லது கண்ணாடி பொருட்களோ கொண்டு போகும்போது பயத்தோடு அது அது எப்பவுமே உடஞ்சி போயிடக்கூடாது, இது பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது நம்ம அதே சிந்தனையோடு தான் இருப்போம். இப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நம்ம இதே சிந்தனையை விட்டு விலகக்கூடிய வேலைகளை செஞ்சிடக்கூடாது. அப்போ அதே சிந்தனையாகவே தொடர்ந்து நம்ம இருந்து கொண்டே இருக்கணும். இல்லைன்னா அது முடமாகி போயிடும். எபிரேயர் 12:13 சொல்றாரு, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள் சொல்றாரு. அப்போ நாம அந்த வழிகளுக்கு செவைப்படுத்துவதற்கு முன்னாடி ஏதோ சூழ்ந்துருச்சு. அது நம்முடைய சிந்தனைகளை ஏதோ ஒரு தடை செய்யுது. அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நாம் செய்கிற செயல் தேவனுடைய வார்த்தையில் இல்லை என்று சீர்தூக்கி பார்த்து அவருக்கு நம்ம அனைவருமே பயப்படணும். சரி, அதற்கு நமக்கு நிறைய அன்பு வேணும். நம்ம செய்கிற வேலையானது மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அதுக்கு நிறைய தேவனுடைய அன்பு நமக்கு இருக்கணும். அப்போ கொலோசியர் 3:13-14 நாம் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்போடு செய்கிற வேலைகள் கிறிஸ்துவின் எந்த அடிச்சுவட்டை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, மனுஷனாக இருந்தால் ஊழியம் செய்கிற பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சில காரியம் இருந்தது. அதே நேரத்தில் யூதர்கள் இயேசுவோடு ரொம்ப அதிகமாகவே தாக்கம் பிடிச்சிட்டே இருந்தாங்க. சபையார் சிலர் இருமாப்பா இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து நம்ம தேவனுடைய அன்புல பார்க்கும்போது இயேசு ஒருவரை ஒருவர் மன்னிக்கும்படி நமக்கு கட்டளை கொடுக்கிறார். குறைகள் இல்லாத மனுஷங்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் குறைகளை நம்ம காணணும். குறைகள் சொல்லும்போது ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாகவும் நாம இருக்கணும். நியாயமான குறைகளாக இருந்தால் அது தேவனுடைய வார்த்தையில இருக்கும்போது. அப்போ இது குறித்து நம்ம கட்டளை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 3:13-14 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல அந்த மாதிரியை நம்ம பார்க்கணும். ஏன் அதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவ அடித்தாங்க, துப்புனாங்க, அவர் பரியாசம் பண்ணாங்க, நிந்தித்தாங்க, அதெல்லாம் விட்டு பிதாவே உங்களை மன்னின்றார். இதே மாதிரியே தான் நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகாத நேரங்களில், அது உபதேசத்தில் இல்லை, வேற காரியங்களை ஒத்து போகாத நேரங்களில் கூட மன்னிக்கிற பிள்ளைகளாக நாம இருக்கணும். அதுதான் அன்புள்ள பிள்ளைகள் என்று நாம காட்டுறோம். அது மனிதனுக்கு நாம செய்கிற வேலை இல்லை என்பதை காட்டுறோம். தேவனுக்கான வேலைகளில் ஒருவரை ஒருவர் நாம் தாங்கி, அதான் நான் சொல்றது உபதேச பிள்ளை இல்லாம சாதாரண காரியங்கள்ல ஒருவரை ஒருவர் நம்ம தாங்கி, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கன்றார். தாங்கிறதுனா எப்படி தாங்கிறது? ஒருவர் ஏதோ கோபமா பேசியிருப்பாரு. பவுல்கிட்ட அந்த கொரிந்து மக்கள் தாங்களாவே இருந்தாங்க. இயேசுட்ட யூதர்கள் எதிர்த்தே இருந்தாங்க. ஆனா இயேசு தாங்கினார்னா என்ன அர்த்தம்? அவங்க நிந்தைகளையும் தாங்கி, அவங்க பேச்சுக்களும் ஏச்சுக்களும் தாங்கி, செய்கிற செயல்களையும் தாங்கி, அவர்களை மன்னித்து ஆதாயப்படுத்துவதற்காக தேவனுக்கென்று அவர் பணி செய்தார். மனுஷருக்கென்று நம்ம பணி செய்தோம்னா மனுஷ சுபாவமாக தான் இருப்போம். எல்லாத்துலேயும் நம்ம கொலோசியர் 3:14 படி பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு நம்ம தரித்துக் கொள்வதில் விட்டுறக்கூடாது. சாத்தான் ரொம்ப பொல்லாப்பு செய்கிறவன். சாத்தான் எனக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்திடுவான், பல கெட்ட வைராக்கியத்தை. நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், இதை செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன். அது நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா சாத்தான் அப்படிதான் வஞ்சிப்பான். அந்த ஞானம் தேவ ஞானமா அல்லது லௌகிக ஞானமா அல்லது பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமா? அப்ப நான் செய்யற வேலை எனக்கா செஞ்சுட்டு இருக்கேன், அது தேவனுக்கு இல்லையா? அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் நான் மன்னிக்கிறது இல்லையா? நான் அந்த கசப்பை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்.
யாக்கோபு 3:14-15-16 பார்த்தீங்கன்னா 2 விதமான ஞானம் இருக்கு. அப்போ ஒரு வகையான ஞானம் மனுஷனுக்காக செயல்படுது. உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதுங்க. பாருங்க, நான் முன்னவே சொன்னது போல உபதேச ரீதியான காரியங்களில் நம்ம எதிர்த்தே நிற்கணும். ஒரு நாளிகையாயிலும் இணங்கி போகக்கூடாது. ஆனால் சாதாரண மனித நிமித்தமாக ஏற்படுகிற சில பிரச்சனைகளை நாம தாங்கணும் சொல்றாரு. அப்போ அதுக்கான ஒரு கசப்பான வைராக்கியம் விரோதம் அதை குறித்து நான் பெருமையாக பேசக்கூடாது. நான் மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், இதை சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது நம்ம சொல்லும் பொழுது நம்ம தேவனுக்காக வேலை செய்கிறவர்களாக இல்லாமல் ஏதோ மனிதனுக்காக ஏதோ இருக்கிறது மாதிரி அப்படி நம்ம சில இடங்களில் இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து வரலன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பரத்துல இருந்து வரல. அது உலக சம்பந்தமானது, அதாவது லௌகீக சம்பந்தமானது, நம்ம பழக்கமாக வச்சிருக்க ஜென்ம சுபாவத்துக்குரியது. அடுத்த ஒரு காரியம் அது பேய்த்தனம் அப்படின்றார். ஒருவேளை அது பெரிய விளக்கம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஞானம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்தா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் வந்துடும். ஆனால் அதே ஆப்போசிட்டாக நம்ம கிறிஸ்துவின் சிந்தையாயிருந்து ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானா கிறிஸ்து மன்னிக்கிறது போல மன்னிச்சோம்னா, யாக்கோபு 3:17-18 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமாக இருக்கும், பின்பு சமாதானத்தை தேடும். அதாவது பாவம் செய்திருக்கிற மக்களை கூட மன்னிக்கும், சாந்தமாக இருக்கும், தீங்கு செய்யாது, இணங்கி போகும், இரக்கம் பாராட்டும். ஓகே, நான் அப்போ செய்ய வேண்டியதோ, அப்போ என்ன செய்யறது, வேற வழி இல்லையே, அந்த மாதிரி இரக்கமாக இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும், அதில் நிறைஞ்சு இருக்கும், முகத்தை மதிக்காது, யாருக்காகவும் யாரையும் செய்யாது. அதான் பட்சபாதம்னா முகத்தை மதிப்பது. அதாவது நம்ம இது இந்த காரியங்களை அப்போ பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கும். இதுதான் தேவ ஞானம். இந்த ஞானத்துல தான் இயேசு வளர்ந்தாரு. அந்த ஞானத்துல தான் நாமும் வளரணும். அப்போதான் தேவன் மகிமைப்படும்படி கிரியைகளை நாம செய்கிறோம். நம்ம தேவனுடைய அன்புள்ளவர்களா இருந்தா அதிகமா 1 Corinthians 14:4-7 எல்லாருக்கும் தெரியும். தயவா இருக்கும், பொறாமையா இருக்காது, தன்னை குறித்து புகழாது, அயோக்கியமானதை செய்யாது, என்னை யாரும் புகழணும்னு விரும்பாது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், கர்த்தருக்குட்பட்ட அனைத்து சகலத்தையும் அது தாங்கிக்கிறோம், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். இதுதான் ஒரு அன்புள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை. இப்போ ஒவ்வொரு செயல்களும் தேவன் மகிமைப்படும்படி செய்யப்படுகிறதா என்று கவனிக்க நம்ம மறந்து போகக்கூடாது. 1 பேதுரு 4:11 நம்ம அனைவருக்கும் மனப்பாடமா தெரியும். நாம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தரும் பலத்தின்படி செய்ய கடவன், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக, அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களும் உண்டாவதான் சொல்றார். அப்போ தேவனுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதா? என்ன நோக்கம்? 1 Corinthians 14:26 ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒருத்தர் பாடுறாரு, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, ஒருத்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு, ஒருத்தர் வியாக்கியானம் பண்றாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ நம்ம போதிக்கிற நடந்து கொள்ளுகிற மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்களுடைய இருதயத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று, அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும்னா, 1 Corinthians 14:24-25 அங்கே அன்றைய நாட்களில் கொரிந்து சபையில் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, சில மக்கள் அந்நிய பாஷை பேசுறாங்க. அப்போ தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கள் எல்லாம் வெளியாங்கி மூங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு மெய்யாகவே தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறான்னு கண்டுபிடிச்சான். நாம செய்கிற வேலையும் அப்படிதான் இருக்கணுங்கிறது தான் தேவன் விரும்புகிறார். நம்ம ஒவ்வொரு செயல்களும் செய்யும்போது, தேவனுடைய மனிதர்கள் எவ்வளவு அருமையான ஒரு பேச்சு பேசுகிறாங்க, எவ்வளவு அருமையாக விசாரிக்கிறாங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்காங்க அப்படி சொல்லி நம்ம அதை உணர்ந்து கொள்ளணும். ஒருவரை ஒருவர் நம்ம கணம் பண்ணுறோம். இப்போ ஆரம்பித்த உடனே தோத்திர சொல்கிறோம், முடிஞ்ச உடனே தோத்திர சொல்கிறோம். அப்போ நம்ம மற்றவங்களுக்கும் கொஞ்சம் வழிவிடணும் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கணும். ஒருவரை ஒருவர் நம்ம கணம் பண்ணும்போது சரி, வாழ்த்து சொல்லும்போது சரி, மற்றவங்களுக்கு நம்ம வழிவிடணும். 1 Corinthians 14:31 எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாரும் தேர்கிறதுக்கும்
அனைவரும் ஒவ்வொருவராக சொல்லணும் அப்படிங்கிறது இது அந்த பாடத்தினுடைய கருத்து. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லோரையும் விசாரிக்கும்படியாக கொஞ்சம் வழி விட்டா அது கூட நம்ம மற்றவங்களுக்கும் வழி திறந்து விடுறோம். அந்த எண்ணமும் நமக்கு அதிகமா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் கணம் பண்ண விரும்புவாங்க இல்லையா? விரும்புவாங்க. எல்லோருக்கும் தோத்திரம் சொல்லவும் விரும்புவாங்க. நாமளே பேசிக்கிட்டு இருந்தோம்னா யாரு தோத்திரம் சொல்லுவாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு அங்க இடம் இல்ல, அந்த வழி திறக்கல இல்ல, திறந்தாதான் சொல்லுவாங்க. அப்படி நாம கவனமா கவனிக்கணும் ஒவ்வொரு காரியம். ஒரு ரோமர் 12:10 ஒருவர் கனம் பண்ண விரும்புவார் என்றால் ஒருவர் முந்தும் போது அவருக்கு நாம் இடம் கொடுத்தாதான் அவர் கனம் பண்ணவே முடியும். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்ளுங்க. அப்போ நம்ம சிலர் தான் கனம் பண்ண முடியுது, சிலருக்கு முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தி பேசினவங்க பிந்தி பேசுறவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்களும் கண்டிப்பா பேசுவாங்க. 1 கொரிந்தியர் 14:30-31 ஒருவர் இன்னொருவருடன் பேசிவிட்டாரு, மற்றவர் பேச விரும்புறாரு. அப்பொழுது பிந்தி பேச விரும்புறவருக்கு எப்படி வாய்ப்பு தருவாரு? முந்தி பேசினவர் பேசாம இருந்தா மட்டும்தான் முடியும். அங்க கொரிந்து சபையில அந்நிய பாஷை தீர்க்க தரிசனங்கள் பேசப்பட்டது. அதற்கான சூழ்நிலை இது தெரிஞ்சுதான் பேசுறேன். அப்போ இதை வழிவிட்டா மட்டும்தான் அவர் பேச முடியும். அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றவனுக்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். அப்ப எல்லாரும் கற்கணும், எல்லாரும் தேரணும், அனைவரும் ஒவ்வொருவராக சொல்லணும். அப்படின்னா நம்ம அந்த காரியங்களையும் நாம வழிவிடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். பிலிப்பியர் 2:3 தேவனின் அன்பில் வளர்கிறவர்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா எண்ணணும். நானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அல்லது நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ மற்றவங்களும் பேசுவதற்கு, மற்றவங்களை விசாரிப்பதற்கு இந்த வழியை நான் திறக்கணும் அப்படி சொல்லி ஒன்றை வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாம மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்னன்னா மட்டும்தான் அந்த வழியை விடுவோம். ஒரே காரியங்களை அந்த வாழ்த்துறதோ அல்லது கனம் பண்ணுவதோ அல்லது தோத்திரம் சொல்லுவதோ விசாரிப்பதோ மற்றவங்களையும் நம்ம மதிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். அப்போ யாருக்கு அதிகமா நம்ம கனத்தை கொடுக்கிறோம்னா, பலவீனமான 1 கொரிந்தியர் 12:23-24 சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுவது தான் கொடுக்கிறோம். அப்ப நம்ம பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதான எபேசியர் 4:29 கேட்கிறதுக்கு பக்தி விருத்தி உண்டான நல்ல வார்த்தையை நாம் பேசணும். ஏன் நல்ல வார்த்தையை பேசணும்? மத்தேயு 12:36-37 வீணான வார்த்தை யாவற்றுக்கும் நம்ம கணக்கு சொல்லணும். பிரசங்கத்தில் நம்ம எதுவும் வீணான வார்த்தை பேசிட மாட்டோம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாரும் இருக்கிறதாக நம்ம பார்க்கல. ஆனா நம்ம எந்த ஒரு வார்த்தைகளும் வீணா பேசணும்னா கண்டிப்பாக கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சரி, இப்ப தேவனுடைய பிரசங்கத்தை வார்த்தையை கேட்டுட்டோம், இதை குறித்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் இருதயத்துல குத்திருச்சு, எங்கேயோ தப்பு பண்ணிட்டனோ, என்னுடைய வழி எங்கேயோ தவறா போச்சோ அப்படின்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ என் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன செய்யும்? என்னுடைய இருதயத்தை சீர்படுத்தும். முக துக்கம் இருதயத்தை சீர்படுத்தும். அப்போ நான் இந்த பிரசங்கத்தை குறித்து நல்ல சிந்தனையோடு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அப்ப சிந்திக்கிறோமா இல்லையா? கர்த்தர் சொல்றாரு பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரின்னு சொல்லிட்டு, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ கற்புள்ளவைகளவோ அன்புள்ளதோ சிந்தித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 4:15 1 தீமோத்தேயு 4:16 சொல்றாரு, இல்லை சிந்தித்து கொண்டிரு, நிலைத்திரு. அப்போ இதெல்லாம் நிறைய பேசிட்டே நிறைய சிந்தனை பண்ணுவதற்கான வேலைகள் இருக்கு. ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது எனக்கு ஏதாவது சொல்லுதா என்று சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். இப்படி சிந்திச்சுக்கிட்டு நம்ம பிரசங்கத்தை முடிக்கும் போது திடீர்னு நம்ம பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நம்ம கடைசியில டக்குன்னு சிரிப்பை உண்டாகிட்டோம்னா என்ன நடக்கும்? இப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை கேட்டு முகதுக்கத்தினால இருதயம் சீர்படுவதற்காக எதிர்நோக்கி இருந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நொடியிலேயே எதையாவது நம்ம எதையாவது சிரிப்பா ஏதோ பேசிட்டோம், முடிஞ்ச உடனே சிரிப்பா பேசிட்டோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அது என்ன செய்யும்? அந்த சிந்தனையை கட் பண்ணிடாது. அப்போ நம்ம அந்த முழு பிரசங்கமும் அந்த சிந்தனையும் அவர் அந்த சிந்தனையோடையே போகணும்னா நம்ம கடைசியில் சிரிப்பொழியை நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு. அப்ப இவ எல்லாவற்றிலும் நம்ம வளர்ந்திருப்போம்னா அந்த சிந்தனையை அந்த தொடர்பை துண்டிப்பதற்கு நம்ம இடமளிக்க கூடாது. ஒவ்வொரு செயலுக்கும் சாத்தான் தான் பின்னாடி இருப்பான். ஏதாவது ஒரு வகையில நம்ம கொடுக்கிற பாடங்களை
அங்கிருந்து எடுக்கணுங்கிறது தான் சாத்தானுடைய நோக்கம். திடீர்னு அந்த சிரிப்பொலியை கேட்ட உடனே அந்த கேலி பேச்சு, கிண்டல் பேச்சு, தமாசு பேச்சு ஒருவேளை தனியாக நம்ம தயவு செய்து பேசிக்கலாங்க. ஆனால் இப்படி பிரசங்கம் முடிஞ்ச உடனே அப்படிலாம் நம்ம வேலை செய்யும்போது அந்த சிந்தனையை, முகதுக்கத்தை சீர்படுத்துறத அது அது தடை செஞ்சிடும். ஆகையினால நம்ம பிரசங்கம் 7, 3, 4, 5 நீங்க படிச்சு பார்த்துங்க. அது நம்ம முக்கியமாக அதே கோணத்தில் போய் அதே சிந்தனையில் அப்படியே விட்டுணும். விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க கேட்கலாம், நல்லா இருக்கீங்க கேட்கலாம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா பிரதர், ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கலாம், எதையாவது ஒரு காரியங்கள் இருக்கலாம். அப்படி நம்ம பேசுவது என்பது மேன்மையான காரியங்களாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களுடைய கவனத்திற்கும் இந்த வார்த்தைகளை சிந்தனையோடே செல்லும்படி நாம் முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோரும் வளர்றோம், வளர்ந்து பெருகுவோம். எல்லாத்தையும் குறை இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் நாம் சீர்தூக்கி பார்ப்பது என்பது தேவனுக்கு மேன்மையாக இருக்கும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதர சகோதரிகளே.